ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. பரணி ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியல. தேங்க் யூ சிஸ்டர் ஆர் ப்ரோவா இருந்தா தேங்க் யூ ப்ரோ. பிரதீபா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஃபன்னா கொண்டு போறது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். திமா சிஸ்டர் எம்வி எடிட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் சிஸ்டர் ஹீரோயினோட கியூட்னஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ப்ரோ நீங்க ஒரு ட்ராமா சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது நல்லா இருந்தா கண்டிப்பா நாங்க வாட்ச் பண்ணிட்டு போடுறோம். ஸ்ரீகா சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ரமேஷ் ப்ரோ லேட்டட் விஷஸ் ஃபார் யுவர் பர்த்டே. சோனியா சிஸ்டர் கமெண்ட் படிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ட்ராமா பத்தி நீங்க ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிந்தி சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ரொம்ப மிஸ் யூ சிஸ்டர். ஆமாம் நானும் அப்படி தான் நினைத்தேன். ஹீரோட அம்மா கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பாஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்ப்போம் சிஸ்டர். நிர்மலா சிஸ்டர் ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் சொல்லுங்கள். பிரகாஷ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த கதையோட ட்ராவல் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர், விஜே வாய்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்டர் தமிழன் இந்த மாதிரி சேனலை பார்த்து தான் நானும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆனேன். எனக்கு அந்த ட்ராமாலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபீலை கொடுப்பாங்க. அதே ஃபீலை எப்படியாவது நானும் கொண்டு வரணும் அப்படின்னு இன்ன வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா நம்ம ஹீரோவை எப்படியோ ஹீரோயின் காப்பாற்றி கூட்டு வந்ததால ஹீரோயின் மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. டைம் அவருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லலாம் பாருங்களேன். அதை அப்படியே கேட்ச் பண்ணி வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டா. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ் வரதே பெரிய விஷயடா அப்படிங்கிற மாதிரி கிட்னாப் பண்ண ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல பிளாக்மெயில் பண்றதுக்குன்னு. அந்த பொண்ணு வந்துட்டு அவளோட ஓல்டு மூவிஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அதான் சொல்லிட்டு போவான். நீ அந்த மூவில வந்துட்டு ரொம்ப அழகா இருந்த. நீயா இருந்த. இப்போ நீயா இருக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அதையே போட்டு பார்த்துட்டு இருக்கா. அவனோட அந்த டாட்டூ போட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்ல, ஹீரோ கூட மாட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானே, அவன் வந்துட்டு அந்த பொண்ண அடின்னு அடிக்கிறான். இதுக்கு இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவன் நார்மலா மாறி இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ ஹீரோ சொன்னதால அவ லைஃபே மாறிட்டங்க மாதிரி ஹீரோ மேல ஓரளவுக்கு கிரஷ்ஷாவே இருக்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கிளம்பி வெளியில போகலாம்னு நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயினை பார்க்குறான். அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டா தெரியுது. இவளையும் கூட்டு போலாமே அப்படின்னு. சரி வா வெளியில நம்ம போகணும். நீங்க இந்த ஷெட்யூல்ல கிடையாது, நல்லா வர முடியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேனே, எது எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ வாங்கி தரேன் அப்படின்னு டபுக்குன்னு இடுப்புல ஏறிக்கிறா. என்னது பொசுக்குன்னு இடுப்புல ஏறிட்டா அப்படின்னு 2 பேரும் கார் பார்க்கிங் போறப்ப அங்க அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணால அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. அவ வந்து நின்ன உடனே ஹீரோ போயிட்டு உன்னதான் என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கல. மறுபடியும் ஏன் வந்திருக்க? நீங்க சொன்னத நானும் யோசிச்சு பார்த்தேன். என்னோட பாஸ்ட்ல நான் ரொம்ப நல்லபடியா இருந்திருக்கேன். இப்ப தான் நான் கொஞ்சம் மாறி மோசமாயிட்டேன். ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். நம்ம 2 பேரும் காருக்குள்ள போயிட்டு உட்காந்து பேசுவோமா அப்படின்னு 2 பேரும் உள்ள போய் உட்காந்து பேசுறாய்ங்க. வெளியில இருக்கிற ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு லைட்டா. என்ன இவங்க 2 பேரும் உள்ள போய் பேச போறாய்ங்களோ அப்படின்னு. அங்க போயிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, பொண்ணுக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும்ல. ஹீரோவோட ஃபோட்டோ வந்துட்டு டேமேஜ் பண்ணி, அதுல இருந்த ஹிண்ட் மூலியமா தானே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹீரோவ பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கொண்டாந்து குடுக்குறா. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோனால வெளியில இருக்க முடியாம டபக்குன்னு உள்ள வந்துட்டு, பரவால்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க. நான் எதுவும் காதுல வாங்காத மாரியே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவளும் பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. எல்லா உண்மையும் சொல்லிட்டு, அவளுக்கு தெரிஞ்ச க்ளூலாம் குடுத்துட்டு, "இங்க பாரு, அதையும் தாண்டி ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மையான அன்ப நான் பார்த்தேன்" அப்படின்னு பொசுக்குன்னு ஹீரோ இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறா. பின்னாடி உட்கார்ந்த ஹீரோயினுக்கு, "டேய் என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? என்ன பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்ட?" அப்படின்னா அவளுக்கு ஒரு மாரி எம்பாரஸிங் ஆயிடுது. உடனே அப்படியே ஹீரோவுக்கு எதுவும் புரியல. என்னடா அப்படிங்கிற மாரி சாக்குல பார்த்துட்டு, உடனே அவனோட லிப்ப தொடச்சு வச்சுட்டு, "என்ன திருத்தனத்துக்கான கிஃப்ட்டா இத வச்சுக்கோ. என் மனசுல எப்பவுமே நீ ஒரு இடத்துல இருப்ப" அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினுக்கா அப்படியே சாக்குலயே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவ வெளியில போனதுக்கு அப்புறமும் அப்படியே நைஸா போயிட்டு எட்டி பார்த்தா அந்த டாட்டூ போட்டுட்டு வந்திருப்பான்ல, இந்த பொண்ண கூட அடிச்சிருப்பானே, அவன் கூட தான் கார்ல ஏறி போறா. என்னடா நடந்தது இங்க? என்ன நடந்தது? ஒரு செகத்துல தலையே சுத்தி போச்சு. அவ என்ன பொசுக்குன்னு கிஸ்ஸு அது எப்படி அப்படிங்கிறப்ப, ஹீரோவுக்கும் ஒண்ணும் புரியல. அப்படியே ஜர்க்காயி உட்காந்துருக்கும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, "எதுக்கு இப்ப வெளியவே நின்னுட்டு இருக்க? உள்ள வா நம்ம போவோம்" அப்படிங்கிற மாரி அவங்களும் கிளம்புறாய்ங்க கார்ல இருந்து. அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும் பொழுது, ஒருத்தி உட்காந்துருக்கிறா. அது கூட தெரியாம நீங்க 2 பேரும் "நான் எங்க பண்ணேன்? அவளே தானே கிஸ் பண்ணா." "ஓ! சாருக்கு இப்படி ஒரு ரூல்ஸ் வேற இருக்குதோ!" அப்படின்னு கார் ஓட்டிக்கிட்டே போகும்பொழுது, இதோட லிப்ஸ பார்த்து பார்த்தே அவளுக்கு கொஞ்சம் டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. சும்மா இருந்த பையன இப்படி சொரிஞ்சு விட்டாங்களே! நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ரொமான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எட்டி பாக்குது போல. அதையே மைண்ட்ல வச்சுட்டு, நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. பெரண்டு படுக்கிறா, உருண்டு படுக்கிறா. என்ன பண்ணாலும் அவளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஹீரோ நெருங்கி வந்து, ஹீரோயினுக்கு கும்மா குடுக்குற மாரியே கிட்ட நெருங்கி வர மாரியே இருந்துட்டு, "அடேய் குடுக்காதடா. நான் வாய மூடிப்பா. என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ நான் உனக்கு தரமாட்டேன்" அப்படின்னு அவ லவ் ஃபீல்லயும், ரொமான்டிக் ஃபீல்லயும் சிக்கி தவிச்சுக்கிட்டு, இல்ல இது நடக்கவே கூடாது. டபக்கடின்னு எழுந்திரிக்கும்போது தான் தெரியுது அது கனவு. ஆகா! இனிமேல் இவன் கூட நெருங்கி நம்ம பழகக்கூடாது. நமக்கு என்னென்னமோ தப்பு தப்பா தோணுது அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது பண்ணி ஹீரோட ஃப்ரெண்ட தான் காமிக்கிறாங்க. அவன் ரிட்டயர்மெண்ட் ஆகுறதுனால அவன் கொஞ்சம் சேடா இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க பேஸ்பால் விளையாடுறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம், அவரோட ஒய்ஃபாலயும் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களும் ஒரு மாரி சேடா தான் இருக்காங்க. இங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு, அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஹிண்ட் குடுத்துட்டு போயிருப்பாள்ல. அந்த ஃபோட்டோ வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ல தான் வந்துட்டு இந்த மாரி உன் கண்ண டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்டின்ட்டு. அது யாரா இருக்கும் அப்டிங்கிற மாரி கெஸ் பண்ணி, அங்க பேஸ்பால் கூட விளையாடுற ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணி நோட்ல நோட் பண்ணிட்டே இருக்கா ஹீரோயினு. ஹீரோவ சுத்தி சுத்தி வருவான்ல ஒரு ரிப்போர்ட்டரு. அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச
பேச வரும்பொழுது, ஐயய்யோ! இந்த ஆளா ஆல்ரெடி என் ஃபேமிலி கிட்ட போயிட்டு போட்டு வாங்குனான். இப்ப என்கிட்ட வந்துட்டு என்னத்த போட்டு வாங்க வரணும் அப்படின்னு, அங்க இருந்துட்டு தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஹீரோ பையன் சும்மா இல்லாம காதுல வந்து டொய்ன்னு கத்துறான். அப்படி கத்துனோனே அவன் யாரோ என்னமோ அப்படின்ட்டு ஒரே ஒரு பஞ்ச் தான் நெஞ்சில. குத்துன உடனே அவன் தொபுக்கடின்னு கீழ விழுந்து, ஐயய்யோ! என்ன சாகடிக்க பார்க்குறாளே, சாகடிக்க பார்க்குறாளே, பாடி கார்டா வந்தவ என்ன பாடி ஆக்காம விட மாட்டா போலயே அப்படிங்கிற மாரி விழுந்து கத்து கத்துன்னு கதறிட்டு இருக்கான். அவ இருந்துட்டு, ஏன்டா காதுல வந்து கத்துவியாடா காட்டு பயலே இப்படியா கத்துவ? இவன் அந்த நேரத்துல நான் உன்ன சாக விட மாட்டேன். நான் காப்பாத்துறேன், காப்பாத்துறேன் அப்படின்னு வாயோட வாய் வச்சு ஊத போறா. இத அப்படியே சைடுல வந்துட்டு நம்ம வக்கீல் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் பண்ற ஆக்டிங்கும் பார்த்துட்டு, ரொம்ப கொடுமையா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தயவு செய்து உள்ள வரீங்களா ஆஃபீசர் ரூமுக்கு? அப்படின்னு கூட்டு போய் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றான். இந்த மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் கேஷுவலா நடந்துட்டு இருக்கீங்க. உங்கள ஒருத்தங்க கடத்த பார்த்துருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம பிளாக்மெயில் பண்ண பார்த்துருக்காய்ங்க. நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம, அது மட்டும் இல்லாம நெறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வேற இருக்குது. இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டிட்டே இருக்கும்போது, நான் என்ன பண்ணேன்? இவ தான் என்ன நெஞ்சில குத்தி சாகடிக்க பார்த்தா. இவன் மட்டும் என் காதுல வந்துட்டு கத்தி எனக்கு காது கேட்காம ஆக்கி விட்டானா? அப்படிங்கிற மாரி நீங்க 2 பேரும் சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தயவு செய்து வெளியில கிளம்புங்க அப்படின்னு விரட்டி விட்டுறான். வெளியில வந்தோனே ஹீரோ கேஷுவலா அவளோட கழுத்துல கைய போட்டு, "வா மச்சி" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறான். திடீர்னு ஹீரோ நின்னுட்டு தட்டி விட்டு, "டேய் நான் ஒரு பொண்ணுடா. இப்பவாவது பொண்ணா ஃபீல் பண்ணு" அப்படிங்கிறப்ப, "ஆமா நீ பொண்ணா? அப்பப்போ சொல்லுமா. எனக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படிங்கிற மாரி அவன் கேஷுவலா தான் சொல்றான். ஆனா இப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு, ஹீரோ பக்கத்துல வர அது வேற மாரி ஃபீல் ஆகுது அவளுக்கு. எனக்கு இப்ப ஹீரோவ பார்க்கும்போதெல்லாம் புதுசு புதுசா டிஃபரெண்டா தோணுது. வெக்க வேற படுறா. அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகும்போது, இன்னொரு பேரிங்கோட சேர்ந்து ஹீரோ ஃபோட்டோ எடுக்கும்போது, அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ் ஆகி ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு, ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. நான்லாம் ஒரு காஸ்டியூம போட்டு நான் 1 மாசத்த ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த புள்ளைக்கு என்னன்னா 20 காஸ்டியூம் வச்சிருக்காய்ங்க. இப்படி வச்சிருந்தா தான் பசங்களுக்கு புடிக்குமோ? இவன் வேற குறுகுறுன்னே பார்த்துட்டு இருக்கிறான். அவ வேற இவனையே பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு வேளை கனெக்ட் ஆயிடுமோ அப்படின்னு அப்படியே செம்ம கடுப்புல அப்படியே கையெல்லாம் போட்டு முறுக்கிட்டு இருக்கிறா. அந்த அளவுக்கு காண்டா இருக்குது. ஆனா என்ன பண்ண முடியும்? வெளியில காட்டிக்க முடியுமா? பாத்ரூம்ல போய் தான் திட்டி கத்தி கதறிட்டு இருக்கிறா. அவ திட்டிட்டு இருக்கிற பொண்ணு பக்கத்துல நிக்குது. ஐயய்யோ! இவள வச்சுக்கிட்டா திட்டணும். அது ஒரு வேளை காதுல கீதுல விழுந்திருக்குமா? மேடம் நீங்க சூப்பரா போஸ் குடுத்தீங்க மேடம் அப்படிங்கிற மாரி பச்சையா நடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த ஹீரோவோட பாடி கார்டு தானே? ஆமாம் மேடம், ஆமாம். என்ன விஷயம்? இல்ல நான் ஒரு விஷயம் குடுப்பேன். அத போயிட்டு அவர்ட்ட நீ கொடுக்கணும் அப்படிங்கும்போது, பரவால்ல மேடம். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க கொண்டு போய் குடுப்போம் அப்படின்னோனே, அந்த புள்ள அதோட ஃபோன் நம்பரும், அது தங்கியிருக்கிற ரூம் நம்பரையும் எழுதி, இத கொண்டி அவன்கிட்ட குடு அப்படிங்கிற மாரி கையில குடுத்த உடனே, சும்மாவே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தலைக்கு மேல இருக்குது. இத பார்த்த உடனே, என்ன பார்த்தா என்ன எம்ஏ வேல பார்க்குற மாரி இருக்குதா? அதுவும் அந்த பக்கி பயலுக்கு நான் கொண்டி குடுக்கணும். இது நடக்கிற வேலையா? கண்டிப்பா முடியவே முடியாது. நீ உட்காந்து போஸ் குடுத்து ஃபோட்டோ எடுத்ததே என்னால தாங்க முடியல. இதுல நீ வேற எழுதி வேற குடுக்குறியா? அப்படின்னு, இப்ப பாரேன் நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு வெளியில போயி, ஹீரோ வரான். பம்மிக்கிட்டே வரான். அந்த பொண்ணு எதுவும் பேசுச்சா? என்ன பத்தி எதுவும்? "அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இவ்வளோ ஆர்வமா இருக்கிற?" அந்த பொண்ணு ஏதோ சொன்னா. நானும் பார்த்தேன். கையில என்ன அப்படின்னா, ஐயய்யோ! இந்த சீட்ட வேற பார்க்கக்கூடாதே அப்படின்னு அந்த இதுல வந்துட்டு ஹீரோவ புடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுர்றான். "அடி பாவி! இந்த விஷயத்த நீ கெடுத்துடுறியேடி. ஏன்டி இப்படி இருக்க?" அப்படின்னு அவ கத்திக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இவளுக்கு, அப்பாடா! எப்படியோ அவன் தண்ணிக்குள்ள விழுந்தாலும் அந்த பேப்பர்ல இருந்த வேர்ட்ஸ் அந்த தண்ணியில அழிஞ்சு போச்சு. அத பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயி கத்திட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயினுக்கு, "அப்பா தெரியாம கைப்பட்டு ஸ்லிப் ஆயி நீ ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்ட. மன்னிச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி கேஷுவலா கேட் வாக்ல போயிட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோயின் பண்ணது இன்னைக்கு தப்பு அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட காட்டுனான். அவன் என்ன பண்றான்னா, பேஸ்பால் போயிட்டு தனியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்படி விளையாடும் பொழுது அந்த ரிப்போர்ட்டர் மறுபடியும் வந்துட்டு அவன பத்தி பேசுறாய்ங்க. என்ன பேசுறாய்ங்க அப்படிங்கிறது காமிக்கல. இங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டு போனால்ல, அந்த நர்வஸ்லயே போயிட்டு நம்ம புக் படிக்கிற ஃப்ரெண்டுட்ட உட்காந்து, "என்ன பயப்புள்ள என்னைக்கும் தைரியமா 10 பேத்த தூக்கி போட்டு மிதிக்கிற மாரி வருவ. இன்னைக்கு ஏதோ பம்மிக்கிட்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னமோ நான் புக்ல படிக்கிற ஸ்டோரியில வர ஹீரோயின் பண்ற மாரியே ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ பண்ணிட்டு இருக்க. எதுவும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, அந்த கனவுல வந்து லிப் கிஸ் குடுக்குற மாரி வந்தது. அதுக்கப்புறம் ஹீரோ கட்டி பிடிக்கும்போது கொஞ்சம் ரொமான்டிக்கா ஃபீல் ஆனது. இதெல்லாம் போய் சொல்லவா முடியும் ஹீரோயினால? மொத ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோக்கு ஃபீவர் வந்துட்டு அவனால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னு. உடனே அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓடி போயிட்டு, அவன் தம்பிக்கிட்ட ஒரு காக்காவ புடிச்சு, அந்த உடம்பு சரியில்லனா சூப்பு இந்த மாரி ரைஸ்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு போறா. அப்பவும் ஹீரோனோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த ப்ளூ பேட்டில் டீம் இருக்குல்ல, அந்த கோட்ட போட்டு வந்த எல்லாத்துக்குமே ஃப்ரீயா சாப்பாடு குடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஹோட்டல் நடத்துனா சூப்பரா போகும். நேரா ஹீரோட வீட்டுக்கு போம்போது, அங்க இருக்கிற லேடி வந்துட்டு, "யாரும்மா நீ?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஓ! இவ தான்" அப்படிங்கிற மாரி ஹீரோ பின்னாடிலேருந்து கேட்கறான். என்ன அக்கறையா ஒரு பொண்ணு அவனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்குது. நீங்க என்ன இவளாங்கிற? ஆ
இந்த பிரச்சனைக்கு காரணமே இவ தான். இவ தான் என்ன ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டா. இப்போ வந்துட்டு என்னமோ அக்கறையா வந்துட்டு சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தா நான் சமாதானம் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு அப்படியே வீராப்பா வீர நடன போட்டு போறாரு. ஆனா ஃபீவர்ல அவளால நடக்க கூட முடியல பயப்புள்ளைக்கு. ஹீரோயின் வாங்கிட்டு அந்த சாப்பாடு பார்த்தோனே அது அவனுக்கு புடிச்ச சாப்பாடு அப்படிங்கிறதால அவனும் வந்துட்டு சாப்பிடுறான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவன் சாப்பிடும்போது அப்படியே ஹீரோயின் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவ கேட்குறான், "நீ என்ன இப்படி பார்க்குற?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல சாப்பாடு எப்படி டேஸ்ட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல." அப்படிங்கிற மாரி சமாளிக்கிறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவ ரசிச்சு ரசிச்சு பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அந்த மீட்டிங்க தான் காமிக்கிறாங்க. பேஸ்பால் மீட்டிங்கு. அங்க வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பேசி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒத்துக்கவே முடியாதுங்கிறாய்ங்க. ஆனா அந்த மீட்டிங்ல எடுப்பாய்ங்கல்ல, ஆள் எடுப்பாய்ங்கல்ல, அவிங்களும் ஹீரோவுக்கு ஃபேவரா பேசுனோனே அவன் இன்னும் காண்டாயிடுறான். யாரோ ஒருத்தங்க ஹீரோவோட ஃபோட்டோ எடுத்துட்டு மறுபடியும் அந்த கல்லு குத்துற மாரியே தான் அந்த ஃபோட்டோவோட கல்ல குத்துற மாரியே தான் காமிக்கிறாங்க. ஆனா யாரு அப்படின்னு காமிக்கல. இப்ப இந்த சீனுக்கும் அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹீரோட ஃப்ரெண்ட் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ பையப்புல நல்லா சாப்ட்டு, நல்லா அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல வந்துட்டு, "என்னமோ தெரியல. உன் மேல எனக்கு இப்ப கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கு. அதுவும் அந்த லிப்ஸு" அப்படின்னு அந்த கிஸ் பண்ணுச்சுல்ல அந்த பொண்ணு, அத அப்படியே பார்த்துக்கிட்டு அந்த லிப்ல அப்படியே ஹீரோயின் கிஸ் பண்ண போறா.